வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. கவிதாவோட நீண்ட நாள் கனவு ஆசையெல்லாம் இப்பதான் நிறைவேற நிலைக்கு வந்திருக்கு. ஆமா, திருமணம் முடிஞ்ச கையோட தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு கணவன் குழந்தைன்னு பிக்கல் பிடுங்கல் இல்லாம மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தான் அவ கனவு. அவளோட தோழிகள் பல பேரு கூட்டு குடும்பத்துல கஷ்டப்படுறத பார்த்து இப்படி ஒரு ஆசை அவளுக்கு. அந்த கனவு திருமணம் முடிஞ்சு 2 குழந்தைக்கு தாயான பின்னாடிதான் நிறைவேறுங்கிறத அவளே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம அவ கணவன் அவங்க வீட்டுக்கு ஒரே மகனுங்கிறதாலையும் மாமனாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதாலையும் வேறு உறவுகள் ஏதும் இல்லாம நிம்மதியாத்தான் வாழ்ந்துட்டு இருந்தா கவிதா. அதனால அவளோட கனவை கிட்டத்தட்ட மறந்துதான் இருந்தா. ஆனா இப்போ அதற்கான நேரமும் பொருளாதாரமும் கூடி வர அவளோட பழைய கனவை நிறைவேற்றிக்க ஆசை அவளுக்கு. ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற முடியும் போல. அப்படித்தான் இப்ப ஆயிடுச்சு. நல்லா இருந்த அவளோட மாமியா திடீரென மாரடைப்பால் இறந்துட்டதாலையும் அவங்க தன் மகன் தனக்கு பின்னால் நல்லா இருக்கணும்னு சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் 5 லட்சத்தை வச்சு தனது ஆசையை நிறைவேற்றிக்க நினைச்சா கவிதா. ஏங்க, அத்தை சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவிதா, அதுக்கு அவ புருஷன் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை, அதுவும் இல்லாம அம்மா இவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருப்பாங்கன்னு நான் கனவிலும் நினைச்சு பார்க்கல. அதனால நீயே சொல்லு, உனக்குன்னு கனவு ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு கேட்டான். நமக்கு 2 ஆண் குழந்தைகளாவே போயிடுச்சு. அதுகளை படிக்க வைக்கணும். ஆனா நமக்குன்னு சொந்தமா வீடுன்னு எதுவுமே இல்லையே. அதனால இந்த பணத்தை வச்சு நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டிக்கலாமா அப்படின்னா அவ. நல்ல யோசனை தான். ஆனா இப்ப வீட்டு மனம் விக்கிற விலையில இந்த பணத்தை வச்சு ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாதே அப்படின்னா. அதுக்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கேன்னா கவிதா. என்ன அதுன்னு கேட்டான். என் அப்பாவுக்கு பூர்வீக சொத்துன்னு ஒரு 6 சென்ட் நிலம் இருக்கு. அதை 2ஆ பிரிச்சா 3 சென்ட் நிலம் கிடைக்கும். அதுல தாராளமா நாம ஒரு வீடு கட்டிக்கலாமா? நல்ல யோசனை தான். அதுக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துக்கணும், அப்புறம் உங்க அக்காவும் ஒத்துக்கணுமே அப்படின்னு சொன்னான். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னா கவிதா. எனக்கு இதுல மறுப்பு சொல்ல என்ன இருக்கு, நீ ஆசைப்படுற முயற்சி பண்ணி பாருன்னு சொல்லிட்டான். மறுநாளே அவ தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்க கிளம்பிட்டா. அவளுடைய நல்ல நேரம். எப்போதுமே ஊர் சுற்ற போயிருக்கும் அவ அப்பா வீட்டுலதான் இருந்தாரு. அம்மாவும் பீடி இலை கொடுக்காத காரணத்தால் வழக்கமாக பக்கத்து வீட்டுக்கு பீடி உருட்ட செல்லாம இருந்தா. என்னடி கவிதா, திடுதெப்பென்று வந்திருக்க அப்படின்னா அவ அம்மா. வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதானா? இல்ல, காரணம் இல்லாம நீ வரமாட்டியே அதான் அப்படின்னாரு அவளோட அப்பா. ஆமாப்பா, அது என்னவோ உண்மைதான். ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கேன். ஆமா, அக்காவை எங்க காணோம்? அவளா, அவ பொண்ணுக்கு ஏதோ வாங்கணும்னு வீட்டுக்காரரை கூட்டி கொண்டு கடைக்கு போயிருக்கா. அது கிடக்கட்டும், நீ வந்த வேலையை முதலில் சொல்லுனா அவ அம்மா. கவிதா அவ மாமியார் இறக்கும்போது விட்டுட்டு போன பணத்தை பற்றியும் அதை வச்சு வீடு கட்டி கொள்ள ஆசைப்படுவதையும் அதுக்காக அப்பா பெயரில் உள்ள நிலத்தை பிரிச்சு எழுதி கொடுக்கும்படி கேட்டா. ரொம்ப மகிழ்ச்சி. வீடு கட்டினணும்னு நீ வச்சிருக்கிற ஆசைய நினைச்சா பெருமையா இருக்கு. என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தனது கணவர்கிட்ட கேட்டால் அவ அம்மா. இதுல சொல்ல என்ன இருக்கு, நல்ல செய்தி தானே. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பிட்டாரு அவ அப்பா. என்னம்மா இது, எதுவும் சொல்லாமல் அப்பா பொசுக்குன்னு இப்படி கிளம்பி போயிட்டாருனா? கவிதா,
அவர் குணமே இதுதானே. குடும்ப விஷயத்தில் எப்போ அவர் முழு மனசோட கலந்து இருக்கிறார். பட்டும் படாமல் இருப்பதுதானே அவனோட வழக்கம்னா அவ அம்மா. அவரும் போயிட்டு வரட்டும், உன் அக்கா சித்ராவும் வந்துடட்டும், எல்லோருமே கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். வா, பசியோடு இருப்பே, ஒரு வாய் சாப்பிடு என்றவ எழுந்து சமையல் அறைக்குள் சென்றாள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே சித்ராவும் வந்து விட்டா. ஏய் கவிதா, எப்படி இருக்கே, எப்போடி வந்தே என்றவரிடம் ஒரு உற்சாகம் இருக்கத்தான் செஞ்சது. பின்னே இருக்காதா, உடன் பிறந்த தங்கை அல்லவா. நீங்க கடைக்கு கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே நான் வந்துட்டேன். அலைஞ்சிட்டு வந்ததுல ரொம்ப பசி, சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து பேசலாம் என்றவள் உள்ளே சென்று விட்டாள். கவிதா அவ ஆசைகளை கூறியதை கேட்ட சித்ரா மலைத்து விட்டா. என்ன சொல்றதுன்னு என்று தெரியாமல் சற்று திகைத்துதான் போனா. என்னடி இது, திடுதிப்பென்று வந்து இப்படி சொல்றே? எப்போ இருந்தாலும் நாம 2 பேரு தானே பிரித்து கொள்ள போகிறோம், அது இன்றைக்கே பிரித்தால் என்ன என்றாள் கவிதா. அதுக்கில்லைடி, உன்னுடைய கல்யாண செலவுக்கு கொடுத்த பணமே இன்னும் திரும்பி வரல. அப்பாவும் அம்மாவும் அதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த 6 சென்ட் நிலத்தில் பாதியை கேட்டா எப்படி நியாயமாகும் என்றவள் குரலில் பொங்கி நின்ற கோபத்தை உணர்ந்தாலும் அதை எதையும் கண்டு கொள்ளாத கவிதா, அது உனக்கும் அப்பாவுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு இப்போ பாதி பங்கு வேணும் என்று சற்றென்று தனது முடிவை சொன்னாள் கவிதா. சரி சரி, உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், அப்பா வரட்டும், பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள் அவ அம்மா. அவசர வேலைன்னு வெளியே போன அவ அப்பா மாலைதான் வீடு திரும்பினார். ஏங்க, இதோ வரேன்னு போனவங்க இவ்வளவு லேட்டாகவா திரும்பி வருவது என்றாள் கவிதாவோட அம்மா. போன இடத்திலே நேரம் ஆயிடுச்சு, என்ன பண்ண, நல்லா நேரமாச்சு. இங்கே கவிதாவுக்கும் சித்ராவுக்கும் பெரிய பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு தெரியுமா என்றால் என்னவென்பது போல் இருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தார். அப்பா, நானே சொல்றேன் என்றாள் கவிதா. இல்லை இல்லை, நான் தான் சொல்வேன் என்று அடம் பிடித்த சித்ரா எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எடுத்து கூறி தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறினாள். சரி, இப்போ எதுக்கு தகராறு? அந்த 6 சென்ட் நிலத்துக்காகத்தானே. இது வெறும் பிரச்சனை இல்லை, உரிமை என்றாள் கவிதா. கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா என்று சற்று அதட்டலாகவே சொன்னாரு அவ அப்பா. 2 பொம்பளை பிள்ளைய பெத்து எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில படிக்க வச்சோம். ஆனா 2 பேரும் பொறுப்பாக படித்து ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சு அம்மா அப்பாக்கு கொடுக்க துப்பில்ல. பெரியவ படிப்ப பாதியிலே விட்டுட்டா. கேட்டா படிப்பு வரலன்னு சொல்லிட்டா. உடனே ஒரு வேலை பாக்குற மாப்பிள்ளைய பார்த்து கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னும் குடும்பத்தோடு இங்கேயே இருந்து வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கா. நீ படிச்சுட்டு இருக்கும் போதே காதல் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல, அதையும் பண்ணி வச்சோம். வருமானம் பெருசா இல்லாவிட்டாலும் நீங்க 2 பேரும் நல்லா வாழணுங்கிறதுக்காக எத்தனை பாடுபட்டிருப்போம், எத்தனை பேரிடம் கையேந்தி நின்றுப்போம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? சித்ராவும் கவிதாவும் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டே இருந்தார்கள். படிக்க வைக்க, கல்யாணம் பண்ணி வைக்க, பேறுகால செலவு என ஏகப்பட்ட செலவு, அதுக்காக வாங்கிய கடன் என்று எல்லாம் தலைக்கு மேல போயிடுது. கடன்காரன் தொல்லை தாங்க முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்த போது அதை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாமல் உங்கள் சுயநலங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறீர்களே. வயதான காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்வோம் என்பதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேசுற உங்களை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு என்று சற்று நிறுத்தினார். பெண்கள் இருவரும் அவரையே பார்த்து கொண்டு இருந்தனர். இந்த கடனை எல்லாம் அடைப்பதற்காக அந்த 6 சென்ட் நிலத்தையும் வித்திட்டேன், கடனையும் ஓரளவு அடைச்சிட்டேன். இல்லாத நிலத்துக்காக போடுகின்ற சண்டையை விட்டுவிட்டு அவரவர் சம்பாத்தியத்தில்
எப்படி வாழுறதுன்னு கத்துக்கோங்க. இனிமேலும் எங்களை தொந்தரவு செய்யாமல் அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்திட பழகுங்க என்று சொல்லிட்டு துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வெளியே போயிட்டாரு. தாங்க செய்த தவறுகள் என்னன்னு 2 பேருக்குமே புரிஞ்சுது. கவிதாவின் வீடு கட்டும் கனவும் காற்றில் கரைந்த மேகமென கலைஞ்சு செதஞ்சு போச்சு. இந்த கதையை ரசித்திருந்தீர்களா? அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள். இது கதையோடு என் உலகம். தங்கள் குரல் தோழி கதைகளோடு.